சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு காலையில் 7:45 மணிக்கு கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ரயில்வே கேட்டில் ஒரு பள்ளி மாணவர்கள் போயிட்டு அந்த வேன் சிக்கி விபத்துக்குள்ளாகுது. இந்த விபத்தில் ரயில் மோதி அந்த வேன் கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தூரம் இழுத்துட்டு போகப்பட்டு அதிலிருந்த மாணவர்கள் எல்லாமே சிதறி வெளியில் விழுந்து அடிபட்டதில் 3 பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் 2 பேர் அக்கா தம்பி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இன்னொரு குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பி 2 பேர் அடிபட்டதில் ஒரு குழந்தை அங்கேயே இறந்துருது. இன்னொரு குழந்தை மட்டும் அதிர்ஷ்டவசமாக பெரிய அளவில் காயங்கள் இல்லாமல் காப்பாற்றப்பட்டிருக்கு. இந்த வகையில் 5 மாணவர்கள் பயணம் செஞ்ச அந்த வேனில் இருந்த 3 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த விபத்துக்கு ரயில்வே துறை தான் காரணம் அப்படிங்கிறது இப்போ தான் முதன்முறையாக ஒரு வழக்கில் அந்த ரயில்வே கேட் கீப்பர் கைது செய்யப்பட்டிருக்காரு. பங்கஜ் சர்மா அப்படிங்கிற அந்த கேட் கீப்பரை கடலூர் மாவட்ட போலீஸார் கைது பண்ணி அவர் மேலே 3 பிரிவுகளில் குற்ற வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்திய அளவில் ஏற்கனவே பல விபத்துக்கள் நடந்திருந்தாலும் அது டெக்னிக்கல் குறைபாடு, அதாவது இயந்திரங்களினுடைய பழுதுபாடு அப்படிங்கிற மாதிரியான அந்த விபத்துக்கள் எல்லாமே போயிடும். முதன்முறையாக மனித பயன்பாட்டினால் ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. தென்னிந்திய அளவில் இதற்கு முன்னே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை. இந்த நிகழ்விலும் கூட முதல்ல திருச்சி மண்டலத்தினுடைய ரயில்வே கோட்ட மேலாளர் பேசும்போது கேட் போடுவதற்கு முன்பாக பள்ளி மாணவர்களை ஏற்றிட்டு வந்த வேன் ஓட்டுநர் நாங்கள் கடந்து போயிடுறோம், சீக்கிரம் நாங்கள் போயிடுறோம்னு சொல்லி கேட்டார். அதன் அடிப்படையில் கேட் கீப்பர் விட்டுருக்காரு, அதனால் விபத்து நடந்திருக்கு அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு மறுப்பு தெரிவித்து இல்லை, கேட் கீப்பருடைய அசால்ட்டால் தான் நடந்திருக்குது, கேட் கீப்பர் அவர் கேட்டிருந்தாலும் அனுமதிச்சிருக்கக்கூடாது, அதுதான் காரணம், அதனால் கேட் கீப்பர் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், அவரை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதற்கு பிறகு மதியம் இல்லை, முழுக்க இது கேட் கீப்பருடைய தவறால் தான் நடந்திருக்குது, கேட் கீப்பர் கேட்டை பூட்டாமல் உள்ளே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தார், காலையில் 6:45 போன ட்ரெயின் அந்த வழியாக போகும்போதே கேட் மூடாமல் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே, அங்கே போயிருந்த ஊடகத்துறை நண்பர்களிடம் சொல்லப்பட்ட செய்தி உடனடியாக மாநில அளவில் எல்லா மக்களுக்கும் என்ன நடந்ததுங்கிறது தெரிகிற அளவுக்கு அந்த பிரச்சனை பெருசானதுக்கு பிறகு மதியம் நாங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட் சார்பாக அந்த இடத்துக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு சுரங்க பாதை போடுறதுக்கு நாங்கள் அனுமதி கேட்டு கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் அனுப்பி ஓராண்டு காலம் ஆகிட்டுது, இன்னும் அவங்க அனுமதி கொடுக்கல, அதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டாலும் ரயில்வே துறை தன்னுடைய ஊழியர்களை காப்பாற்றுறதுக்கு, தன்னுடைய பணியாளர்களை காப்பாற்றுறதுக்கு பெரும் முயற்சி எடுத்துக்கிறாங்க. ஆனால் இது போன்ற ஒரு மோசமான நிகழ்வில், அதாவது பள்ளி மாணவர்கள் பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவில், மனித உயிர்கள் பலியாகக்கூடிய அளவில் நடந்ததுக்கு பிறகும் இந்த காப்பாற்றுகின்ற முயற்சி எடுக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ரயில்வே நிர்வாகம் அது மாதிரியான ஊழியர்களை பணிகளை வச்சுருக்கிறதுக்கு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும், அதுதான் சரியானதாக இருக்கும். அந்த வகையான நடவடிக்கை வந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் அவரை சஸ்பெண்ட் பண்ணி இப்போ அவர் காவல்துறையினுடைய விசாரணையில் இருக்கார். இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, இது ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதை பற்றி ரயில்வேயில் வேலை செஞ்சிட்ருக்கிற பல நண்பர்கள்ட்ட நம்ம பேசும்போது ஒரு செய்தி தெரியுது. ரயில்வே துறை சார்பாக இருக்கிறதுல 2-3 விங் இருக்குது. அதில் ஸ்டேஷன் மாஸ்டருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே கேட் அப்படிங்கிறது அந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு 300-400 மீட்டர் தூரத்துக்குள்ள இருக்கிறது. அது ஸ்டேஷன் மாஸ்டருடைய கட்டுப்பாட்டு இருக்குது. அதற்கு அடுத்து இருக்கிற எல்லா கேட்டுமே ரயில்வே இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் கீழே இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கிற கேட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் விபத்து நடக்கிற வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவருடைய மேற்பார்வையிலே இருக்கிறனால அதை அவர் பூட்டிட்டு வந்ததுக்கு பிறகு தான், சாவி ஸ்டேஷனுக்கு வந்த பிறகு தான் வண்டி அங்கேருந்து புறப்படுறதுக்கு அனுமதிப்பார். அதில் விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அடுத்ததான் இந்த ரயில்வே இன்ஜினியரிங் டிவிஷனில் இருக்கக்கூடிய கேட்டுகளில் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஏன்னா இது அந்த ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 முதல் 15 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கும். இந்த 15 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கிற அந்த கேட்டுகளை எல்லாத்தையுமே ஸ்டேஷன் மாஸ்டர் வண்டி கிளம்புறதுக்கு முன்பாகவே தகவல் கொடுத்துருவார். கேட்டை பூட்டின பிறகு தான் வண்டியை விடுவாங்க, இதுதான் நடைமுறை. ரயில்வே கேட்டுகளில் மொத்தம் ஒரு 3 விதமான கேட் இருக்கிறதா சொல்கிறாங்க. முதல் இன்டர்லாக் கேட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேட்டுமே ரயில்வே ஊழியர்கள், அந்த கேட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஊழியர்கள் அந்த கேட்டை பூட்டினா ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் பச்சையை காட்ட ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு ரயில் அந்த வழியாக போகும். இப்படி இன்டர்லாக் சிஸ்டம் இருக்கக்கூடிய ரயில்வே கேட் கீப்பருக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவார். ஃபோன் பண்ணி சொல்லும்போது ப்ரைவேட் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பர், அது 10 முதல் 99 எண் வரையில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் சொல்லி அந்த நம்பரின் அடிப்படையில் கேட்டை லாக் பண்ணுங்கள், இந்த வண்டி இந்த டைமுக்கு வருது அப்படின்னு சொல்லுவார். கேட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அங்கேருந்து புறப்பட்டுனா அந்த வண்டி எவ்வளோ நேரத்தில் இங்கே வரும்ன்ட்டு. அவங்க போய் கேட்டை பூட்டிட்டு வந்து
அந்த கேட் கீப்பர் இன்னொரு ப்ரைவேட் நம்பர், அதுவும் அந்த 10 முதல் 99 எண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நம்பரை ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சொல்லுவார். ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த நம்பரை வாங்கி அதை ரயில் என்ஜினுடைய லோகோ பைலட்ட சொல்லி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லுவார். வழியில் எத்தனை கேட் இருக்கோ அத்தனை கேட்டுக்குமே அந்த லோகோ பைலட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை அவரும் பதிவு பண்ணிடுவார். ஸ்டேஷன் மாஸ்டரும் அவர்கிட்ட இருக்கிற அந்த லெஜரில் அதை பதிவு பண்ணிடுவார். கேட் கீப்பரும் ஸ்டேஷன் மாஸ்டரும் இருந்து வந்திருக்கிற அந்த நம்பரை பதிவு பண்ணி வச்சுக்குவாங்க. இது வழக்கம். இப்போ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஆகிட்டுது. அதனால் அது வாய்ஸ் ரெக்கார்டிங்காகவும் நல்ல டிஜிட்டல் தொழில்நுட்பத்துலேயும் அது பதிவாகிருக்கும். இந்த ப்ரைவேட் நம்பர் வாங்கிட்டு போகக்கூடிய இன்டர்லாக் சிஸ்டம் இருக்கக்கூடிய ரயில்வே கேட்டில் போகிற வண்டிகளுக்கு பெரும்பாலும் பிரச்சனை இருக்காது. நான் இன்டர்லாக் சிஸ்டம் அப்படிங்கிற இன்னொரு சிஸ்டம் இருக்குது. இதிலும் இதே மாதிரியான கோட்பாடுகள் தான். ஆனால் நம்பர் கொடுக்கப்பட மாட்டாது. இவங்க ஸ்டேஷன்லேருந்து தகவல் கொடுத்த உடனே அந்த ரயில்வே கேட் கீப்பர் கேட்டை பூட்டிட்டு அதுக்கு பிறகு ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லுவார், நான் கேட்டை பூட்டிட்டு நீங்கள் அனுப்பலாம் அப்படின்ட்டு. அப்போ ரயில் போகும்போது அங்கே ஏற்கனவே கேட்டை பூட்டினதுனால பச்சை விளக்கெரியும். ரயில் அதனுடைய சராசரி வேகத்திலேயே அந்த இடத்த கடந்து போயிடும். இந்த ரயில்வே ஸ்டேஷன், இந்த செம்மங்குப்பம் ரயில்வே கிராசிங்கில் இருந்த கேட் இன்டர்லாக் சிஸ்டமும் இல்லை, நான் இன்டர்லாக் சிஸ்டமும் இல்லை, ரெண்டுமே இல்லாத, சிக்னலே இல்லாத ஒரு கேட். இந்த மாதிரியான ரயில்வே கேட் இருக்கிற சிஸ்டம் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் பல இடங்கள் இருந்திருக்கு. 1997 98 காலம் வரைக்கும் இந்த கேட்டில் ஆள் இல்லாத ரயில்வே கேட்டாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வண்டிகள் போக்குவரத்து அதிகமானதுக்கு பிறகு இந்த கேட்டுக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க. இந்த நபர் ரயில்வேயில் இருக்கக்கூடிய இன்டர்லாக் சிஸ்டமும் நான் இன்டர்லாக் சிஸ்டமும் ரெண்டுமே இல்லாத, சிக்னலே இல்லாத ஒரு கேட்டாக தான் இருந்திருக்கு. இந்த மாதிரியான கேட் இந்தியாவில் பெரும்பாலும் மூடப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி கேட் இருக்குது. இந்த கேட்டில் இருக்கிற கேட் கீப்பருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலூர் துறைமுகத்தினுடைய ஸ்டேஷன் மாஸ்டரோ அல்லது இந்த பக்கம் இருக்கிற ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டரோ அவங்களுடைய எல்லையை கடந்து வண்டி வரும்போது ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுவாங்க. தகவல் சொன்ன உடனே கேட்டை மூடிட்டு, நான் கேட்டை மூடிட்டேன், வண்டியை நீங்கள் அனுப்புங்கன்னு இவர் சொன்னதுக்கு பிறகு தான் அங்கிருந்து வண்டி அனுப்பப்படும். இதுலேயும் விபத்து நடக்கிறதுக்கான முகாந்திரம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இன்டர்லாக் சிஸ்டமும் நான் இன்டர்லாக் சிஸ்டத்தையோட டெக்னிக்கல் குறைபாட்டினால் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வாய்வெளி செய்தியாக, அதாவது ஃபோன் மெசேஜாக வரக்கூடிய இந்த செய்தியில் கேட்டை பூட்டுங்கன்னு சொன்ன உடனே பூட்டிட்டு, நான் பூட்டிட்டேன்னு சொன்ன பிறகு ரயில் வந்திருந்தால் எந்த விதமான விபத்து நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இந்த விபத்து எப்படி நடந்துங்கிறத பார்க்கும்போது இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்ன தகவலை பெற்ற கேட் கீப்பர் கேட்டை பூட்டாமையே அந்த கேட் கீப்பருக்கான ரூம்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறத அந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இது நேற்றைக்கு காட்சி ஊடகங்களையும் ஒரு சில நண்பர்கள் அந்த செய்தியை பக்கத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு போட்டுருந்தாங்க. இதுதான் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்தை கொண்ட அந்த பங்கஜ் சர்மாங்கிற நபர் ரொம்ப சாதாரணமாக கேட்டை பூட்டாமையே விட்டுட்டு அவர் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தாரோ இல்லை படுத்து தூங்கிட்டு இருந்தாரோ, மொத்தத்தில் வெளியில் வந்து எட்டி கூட பார்க்காம இருந்திருக்காரு. அதனால தான் இந்த விபத்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னே 6:45 மணிக்கு, இது 7:45 மணிக்கு நடக்குது. 6:45 மணிக்கு அந்த வழியாக போன திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் போகும்போதும் கேட்டு திறந்து தான் கிடந்ததுன்னு அந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. இந்த 2 ரயில் போகும்போதுமே கேட்டை பூட்டாமல் இருந்ததுனால விபத்து நடந்ததுக்கு பிறகு அந்த பகுதி மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஸ்டேஷன் கேட் கீப்பருடைய அறைக்குள்ள வந்து தூங்கிட்டு இருந்தவரை இழுத்து போட்டு அடித்து கைகாலெலாம் உடைச்சிட்டாங்க. லேசான காயத்தோடு இருக்கிறதா சொல்கிறாங்க. கேட் கீப்பருடைய கவனக்குறைபாட்டினால்தான் இந்த விபத்து ஏற்பட்டதுங்கிறது கிட்டத்தட்ட 100% உறுதியானதுக்கு பிறகு தென்னக ரயில்வே உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாயும், படுகாயம் அடைந்தவருக்கு 2.5 லட்சம் ரூபாயும், லேசான காயம்பட்டவர்களுக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்குறதா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்பு ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியான அறிவிப்புகளை அவ்வளவு சீக்கிரமாக கொடுக்காது. ஏன்னா ரயில் பாதையில் போய் ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்துக்கு காரணமாக இருந்த நபர் மீது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டே வழக்கு போட்டுருவாங்க. ஏன்னா ரயில் ரோடு பாதுகாக்கப்பட்ட பகுதி, அந்த பகுதியை நம்ம தான் கவனமாக பார்த்து கிடக்கணும். நம்ம கடக்கும்போது விபத்து ஏற்பட்டு ரயிலில் மோதினாலும் ஒருவேளை ரயில் அந்த இடத்துல நின்று கிளம்ப வேண்டிய ஒரு சூழல் வந்துன்னா அந்த இழப்பீட்டை இந்த பாதிக்கப்பட்டவங்ககிட்டருந்து கேட்டு வாங்குறது தான் ரயில்வேனுடைய முறை. ரயில்வே டிபார்ட்மெண்ட் முதல் முறையாக தங்களுடைய கவனக்குறைபாட்டில் தான் இந்த விபத்து நடந்திருக்கிறதுனால தான் இந்த இழப்பீட்டு தொகையை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாநில அரசும் ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்கும் 5 லட்சம் ரூபா கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. அந்த தொகை நேற்றே சென்னையிலிருந்து முதலமைச்சருடைய உத்தரவின்படி கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அவங்ககிட்ட பாதிக்கப்பட்டவங்களுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கு. இந்த தொகை, இந்த இழப்பீடு மட்டும் அந்த குடும்பத்தை காப்பாற்றுமா, கை கொடுக்குமான்னா அதுக்கு வாய்ப்பில்லை. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 குழந்தையை ஒரு பெற்றோர்கள் இழந்திருக்காங்க. இன்னொரு பெற்றோர் 2 குழந்தைகளில் ஒன்றை காயத்தோடு காப்பாற்றிருக்காங்க, ஒரு குழந்தை இழந்திருக்காங்க. இதுக்கு எல்லாமே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுடைய கவனக்குறைவு காரணம்.
இதை விட முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொழிலாளர்களை தான் தென்னிந்தியாவில் பணியமர்த்துறாங்க. அவங்களுக்கு மொழி ஒரு பிரச்சனை, இடம், கால, சூழல் மற்றும் அந்த சுற்றுச்சூழலை பற்றி, சுற்றுப்பகுதியை பற்றிய எந்த புரிதலுமே இருக்காது. குறிப்பாக ஒரு பண்டிகை நாள் இந்த இடத்துல விசேஷம் நடக்குது, இந்த கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ கூட்டம் வரும் அப்படிங்கிறத பற்றி உள்ளூர்காரராக இருந்தால் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். மொழி புரியாத வெளி மாநிலத்துக்காரனால அதை தெரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரியான சூழலில் எப்படி அந்த ரயில்வே கேட்டை நம்ம பராமரிக்கிறதுங்கிறதும் அந்த நபருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ரயில்வே நிர்வாகம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பணியாளர்களை வேலைக்கு எடுக்கக்கூடாது. அப்படி வேலைக்கு தென்னிந்தியாவில் எடுத்தாலும் அது கேரளாவை சேர்ந்தவங்களாக தான் அதிகமாக எடுக்கிறாங்க. அது தவிர வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் மொழியோடு தொடர்பே இல்லாத பிற மாநிலங்களை சேர்ந்த மக்களை வேலைக்கு எடுத்து அவங்கள இங்கே பணியமர்த்துகிற வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு பிறகு தான் இந்த வட இந்திய ஊழியர்கள் பணியாற்றக்கூடாதுன்னு மக்கள் பிரச்சனை பண்ணதுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை, ஆம்பூர் பகுதியை சேர்ந்தவர் அந்த கேட் கீப்பராக போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல உதாரணம் அல்ல. எந்த ஒரு மாநில மக்களும் அல்லது எந்த ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்காத வரைக்கும் அந்த இடத்துல எல்லாமே வட இந்திய ஆட்களை பணியில் அமர்த்துறதுங்கிறது மத்திய அரசு கடந்த 5-6 ஆண்டுகளாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ரயில்வே துறை மற்ற வங்கித்துறை இதில் எல்லாத்துலேயுமே மொழி புரியாத ஆட்களை கொண்டு வந்து இங்கே போட்டு இங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழல்லையே அரசினுடைய செயல்பாடுகள் போயிட்டுருக்குது. இது மோசமான ஒரு முன்னுதாரணம். இந்த விபத்துக்கும் காரணம் மொழி புரியாதது தான் அடிப்படை காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. இப்படி இன்னும் பல இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மொழி புரியாத ஆட்களால் நடந்துகிட்டு இருக்குங்கிறது நம்ம அன்றாடம் செய்தித்தாள்களை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் மத்திய அரசு மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு பணியமர்த்தக்கூடிய ஆட்களை வட இந்தியாவிலேருந்து பணியமர்த்திட்டுருக்காங்க. குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா அப்படி இந்த 4-5 மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு மொழியோடு தொடர்புள்ள மற்ற மொழி பேசக்கூடிய மக்களை இங்கே பணியமர்த்துனாங்கன்னா அவங்களால எளிதில் அந்த மொழியை கற்றுக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கர்நாடகாவில் இருந்தாலும் ஆந்திராவில் இருந்தாலும் அந்த மொழியில் ஒரு 50 விழுக்காடு அவசர தேவைகளுக்கான அந்த பயன்பாட்டுக்கான சொற்களையாவது கற்றுக்கிட்டு அந்த இடத்துல வேலை செய்ய முடியும். ஆனால் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மாதிரி இந்த மொழிகளோடு எதிலுமே தொடர்பில்லாத வட இந்தியாவை சேர்ந்தவங்க இங்கே பணியமர்த்தும் போது அவங்க எவ்வளோ நாள் இங்கே வேலை செஞ்சாலும் அதை கற்றுக்கிறது வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த மாதிரியான மொழி புரியாத ஆட்களை இங்கே பணியில் அமர்த்துறதுனால தான் இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதுவும் தென்னிந்தியாவில் இருக்கிறவங்களோட வட இந்தியாவில் இருக்கிறவங்க பொறுப்புணர்வும் சுறுசுறுப்பும் புத்திசாலித்தனமும் புனைவானவர்கள் வட இந்திய ஆட்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற பல நிறுவனத்தை சேர்ந்தவங்களுமே சொல்கிறாங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறாங்க. கல்வி அறிவு, பிறரோடு கலந்து பேசுகிறது அல்லது பிற இடங்களில் போய் அங்கே நடக்கிற நிகழ்வுகளெல்லாம் கண்கூட பார்க்காதனுடைய விளைவாக அவங்க பின்தங்கி இருக்கிறதா தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இந்த அடிப்படையில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 4-5 மாநிலங்களை சேர்ந்தவங்களே இந்த பகுதியில் பணியில் அமர்த்துறாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். குறிப்பாக வட இந்தியாவை சேர்ந்தவங்க தான் இங்கே வேலையில் அமர்த்தணும், வேலைக்கு வைப்போம் அப்படிங்கிற இந்த போக்கை மத்திய அரசு கைவிட்டால் தான் இது மாதிரியான அந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இதே காலகட்டத்தில் வந்தே பாரத் போன்ற பல அதிவேக ரயில்களை அறிமுகப்படுத்துறதுக்கு ரயில்வே நிர்வாகம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது. ஒவ்வொரு மாதமும் புதுசாக ரயில் போக்குவரத்தை அதிகப்படுத்துகிறாங்க. ஆனால் இன்னும் தண்டவாளங்களையும் அதில் இருக்கிற அடிப்படை கட்டமைப்புகளையும் அதிகப்படுத்தாமல் வேகமான ரயில் விடுறதுனால அந்த ரயில் வேகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதையும் மத்திய அரசு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரயில்வே நிர்வாகமோ வங்கி நிர்வாகமோ வட இந்தியாவை சேர்ந்த ஊழியர்களை இங்கே பணியமர்த்தும் போது இங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் அல்லது மாநில அரசு, உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதை எதிர்த்து எங்களுக்கு எங்களுடைய மொழி பேசக்கூடிய எங்கள் ஊர்க்காரன் தான் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை வலியுறுத்தி சொன்னாங்கன்னா நிச்சயமாக மத்திய அரசும் அதுக்கு கொஞ்சம் பயப்படும். இது எல்லாமே தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற ஆளுங்கட்சியானாலும் எதிர்கட்சியானாலும் ஒட்டுமொத்த குரலில் எங்களுடைய பகுதிக்கு எங்களுடைய மொழி பேசக்கூடியவங்க தான் வேலைக்கு வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்னெடுத்து ஒரு அழுத்தத்தை மத்திய அரசு கொடுத்தாங்கன்னா மத்திய அரசு இதை கைவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க யாருமே அதை பற்றி பேசாமல் இருக்கிறவனுடைய விளைவாக தான் மத்திய அரசு தொடர்ந்து வெவ்வேறு துறைகளிலும் மொழி புரியாத அல்லது வட இந்தியாவை சேர்ந்தவங்களை தென்னிந்தியாவோட பணியமர்த்துகிற வேலைகளை செஞ்சுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ரயில்வே மற்ற வங்கி பணிகள் போக இப்போ அஞ்சல் துறையிலும் பல இடங்களில் மொழி புரியாத ஆளு வந்துட்டாங்க. நம்ம ஒரு ஊர் தேக்கம்பட்டிக்கு போஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் அவனுக்கு தமிழ் புரிய மாட்டேங்குது, ஆங்கிலத்தில் எழுதி கொடுக்குற அளவுக்கு நம்ம ஆளுகளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி அந்த நிர்வாகத்தை கையில் எடுத்து செய்கிறாங்கிறது தெரியல. சேலம், கோவை, சென்னை, மதுரை உள்ளிட்ட பல இடங்களில் அஞ்சல் துறையில் வட இந்தியாவை சேர்ந்த அதிகாரிகள் பொறுப்புக்கு வந்துட்டாங்க. இதன் மூலமும் எதிர்காலத்தில் பல பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ரயில்வே துறை அப்படிங்கிறனால அது விபத்து ஏற்பட்டதன் மூலம் எல்லாருடைய பார்வைக்கும் வந்திருக்குது. வட இந்தியர்களை பணியில் அனுப்பக்கூடாதுங்கிற
அந்த கோரிக்கை இப்போ வலுவாக பேச ஆரம்பிச்சிருக்கு. இது போலவே மற்ற அரசு பணிகளில், மத்திய அரசு பணிகளில் வட இந்தியாவை சேர்ந்தவர்களை பணியமர்த்துறதை தவிர்த்து தென்னிந்தியாவை சேர்ந்தவங்களையோ அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களையோ பணியமர்த்தினாங்கன்னா மட்டும்தான் அது மக்களுடைய வளர்ச்சிக்கும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் உகந்ததாக இருக்குமோ தவிர, மொழி புரியாதவனை இங்கே வேலைக்கு செய்கிறது மூலமாக எந்த விதமான முன்னேற்றத்தையும் நம்ம இங்கே பார்த்துட முடியாது. கடலூர் பகுதியில் ஏற்பட்டிருக்கிற விபத்து நாளைக்கு நம்ம பகுதியிலையும் ஏற்படலாம், உங்களுடைய பகுதியில் ஏற்படலாம். இதன் மூலம் பாதிப்பு பெரிய அளவு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக அந்த பகுதியை தெரிந்த, அந்த பகுதியில் வாழக்கூடிய, அந்த பகுதி மக்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய உள்ளூர் மொழி பேசக்கூடிய ஒருத்தரை தான் ரயில்வே நிர்வாகம் பணியில் அமர்த்தணும். அதுபோலவே மத்திய அரசு, வங்கி மற்றும் அஞ்சல் துறை அனைத்திலுமே உள்ளூர் மொழி பேசக்கூடியவங்களை தான் பணியில் அமர்த்தணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏதாவது ஒரு வகையில் மத்திய அரசினுடைய கவனத்தை கொண்டு போய் ஒரு நெருக்கல் கொடுத்து அந்தந்த பகுதி மக்கள் பேசக்கூடிய மொழியை தெரிந்திருக்கின்ற ஊழியர்களை பணியில் வைக்கிறதா சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையோடு இந்த வீடியோவை நான் நிறைவு பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம்.